வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போர்டு எக்ஸாம் பேட்டர்ன்ல கொஸ்டின் நம்பர் 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நேற்று எல்லாம் கொஞ்சம் பேர் சினானிம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஆன்டனிம்ஸ். கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் அது ஷாரா வரும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆன்டனிம்ஸ் கன்சோனன்ஸ். கன்சோனன்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட், ஆப்போசிட் டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அப்ப கன்சோனன்ட் ஆப்போசிட், கன்சோனன்ஸ் ஆப்போசிட் என்னது? டிஸ்அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வேம்ட். வேம்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னா மிஸ்டு, அவாய்டட், ஜென்ட்லி டச்ட். ஓகேங்களா? இதோட மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஓகேங்களா? ஒரு வலுவான தாக்கம். ஓகேவா? இப்ப இதோட மீனிங் வலுவான தாக்கம். ஆப்போசிட் என்னது? மிஸ்ட், அவாய்டட், ஜென்ட்லி டச். நெக்ஸ்ட் சூதிங். சூதிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப இனிமையான அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் என்னது? பர்னிங், எரிச்சல். ஓகேவா? நெக்ஸ்ட் காய்ஸ்டர்ட். காய்ஸ்டர்ட் அப்படின்னா என்னது? மூடிய அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் ஓப்பன்ட். இதுல எல் சைலண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரிப்லி. கிரிப்லி அப்படின்னா என்னது? வருத்தம்னு அர்த்தம். ஆப்போசிட் என்ன? ஹாப்பிலி, சந்தோஷமான. நெக்ஸ்ட் மொரால். மொரால் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வலிமையானன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வலிமையானன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் என்னது? இல் நேச்சர், அன்வில்லிங்னஸ், ஃபியர். நெக்ஸ்ட் ஸ்டார்டல்டு. ஸ்டார்டல்டு திடுக்கிடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஸ்டார்டல்டு அப்படின்றோம். ஆப்போசிட் என்னது? அட்கீஸ், ஸ்டன்ட். நெக்ஸ்ட் கிரீப்பிங். கிரீப்பிங் அப்படி பேர்ட்ஸ், பூச்சி எல்லாம் சவுண்ட் போடுது இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்றோம்? கிரீப்பிங் அப்படின்னு சொல்றோம். சத்தம், கீச் கீச் சவுண்ட் வருது இல்லையா? அதோட ஆப்போசிட் குவைட் சைலண்ட். க்ளூமி. க்ளூமியோட மீனிங் என்ன அப்படின்னா இருண்ட. அப்ப ஆப்போசிட் என்னன்னு சொல்றோம்? பிரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாட். கிளாட்னா மகிழ்ச்சியான. ஆப்போசிட் சாரி. ரெலக்டன்ட். ரெலக்டன்ட் அப்படின்னா என்ன? நமக்கு தயக்கமா இருக்குன்னு சொல்றோம்ல, தயங்குதல். அதோட ஆப்போசிட் ரொம்ப ஈகரா இருக்கும் அப்படின்னு இல்லையா? அதுதான் ரெலக்டன்ட், ஈகர். நெக்ஸ்ட் இக்னோரண்ட். இக்னோரண்ட் அப்படின்னா என்ன? உதாசீனப்படுத்துறது, உதாசீனம் சொல்லலாம். அதோட ஆப்போசிட் வெல் இன்ஃபார்ம்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கமோஷன். கமோஷன் அப்படின்னா என்னது? சலசலப்பு. ஆப்போசிட் காம்னஸ். நெக்ஸ்ட் ஃபார்வேர்டு, முன்னோக்கி, பேக்வேர்டு, பின்னோக்குறது. நெக்ஸ்ட் மாக்கிங்லி. மாக்கிங்லிக்கு ஆப்போசிட் சாரி மீனிங் என்ன அப்படின்னா கேலிக்குரியன்னு அர்த்தம். ஓகேங்களா? மாக்கிங்லி ஆப்போசிட் மீனிங் கேலிக்குரிய. அப்ப அதோட கேலிக்குரிய ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதையான, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஓகேங்களா? இப்ப க்ளூமி, பிரைட், கிளாட், சாரி, ரெலக்டன்ட், ஈகோ, ignorant, well informed, commotion, calmness, forward, backward, mockingly, respectfully. நெக்ஸ்ட் ட்ரெயினிங். ட்ரெயினிங் அப்படின்னா என்ன அப்படின்னா முற்படுதல். ஓகேங்களா? முற்படுத்துதல். அப்போ முற்படுத்துதலுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஹைடு, கன்சீல், ஃபெயில். நெக்ஸ்ட் கிராம்பல்டு. கிராம்பல்டு அப்படின்னா நொறுங்கிட்டு அப்படிம்போல, நொறுங்கிய. அப்போ ஆப்போசிட் என்னது? ரிப்பேர்டு, பில்ட் அண்ட் சாலிடிஃபைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்க்ளூஷன். இன்க்ளூட் பண்ணியிருக்கு, சேர்ந்திருக்கு. ஆப்போசிட் என்னது? பிரிந்து, செப்பரேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்னா தீர்ந்துட்டுன்னு அர்த்தம். அப்ப நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனர்ஜி எல்லாம் போயிட்டுன்னு அர்த்தம். ஆப்போசிட் என்ன? எனர்ஜெட்டிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபெரஸ்ட்ரேட்டிங். ஃபெரஸ்ட்ரேட்டிங்னா என்னது? ஏமாற்றம். அதோட ஆப்போசிட் என்னது? ப்ளீசிங். நெக்ஸ்ட் அப்ரிஷியேட்டட். அப்ரிஷியேட்டட் பாராட்டுறது. டெஸ்பைஸ். டெஸ்பைஸ் அப்படின்னா இழிவுபடுத்துறது. நெக்ஸ்ட் கிராங்கி. கிராங்கி அப்படின்னா பேட் மூட்ல இருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் கிராங்கின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் என்ன? ஹாப்பி, குட் நேச்சர், சியர்ஃபுல். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன், சேர்த்தல். பிரித்த ஆப்போசிட் எக்ஸ்க்ளூஷன். ஓகேங்களா? பிரித்தல். அசெண்டிங், டிசெண்டிங். அது சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளுவெண்ட். அப்ளுவெண்ட் அப்படின்னா என்னது? ரிச். அதோட ஆப்போசிட் புவர். அப்ளுவெண்ட் மீனிங் ரிச், ஆப்போசிட் புவர். ஓகேங்களா? ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச்னா என்னது? நமக்கு முன்ன பின்ன தெரியாததுதான் என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதோட மீனிங் தெரியாதன்னு அர்த்தம். அப்ப யூஸ்வல்னா நமக்கு எப்பவும் பழக்கப்பட்டன்னு அர்த்தம். ஸ்ட்ரேஞ்சுனா பழக்கப்படாத. ஓகேங்களா?
ஃப்ரைல் அப்படின்னா என்னது? மெலிந்த அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் என்ன? ஸ்ட்ராங். ஓகேங்களா? நாட் காண்ட். காண்டோட இது என்ன? ஹெல்த்தி. அப்போ மீனிங் வந்து லீன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்போசிட் வந்து ஹெல்த்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன் அப்படின்னா வெறுக்கிறது, வேண்டான்னு விரட்டுறது. ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் என்ன? அட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இண்டல்ஜ்ட். இண்டல்ஜ்ட் அப்படின்னா என்னது? ஈடுபடுத்துறது. ஆப்போசிட் வந்து என்ன? அப்ஸ்டைன்டு, விருப்பம் இல்லாமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பூன். பூன்னா வரம். பேன் அப்படின்னா சாபம். நெக்ஸ்ட் வந்து ரேபிட்லி, ரொம்ப ஸ்பீடா. ஸ்லோலி, மெதுவாக. செலக்ஷன், தேர்ந்தெடுக்கிறது. ரிஜெக்ஷன், வேண்டாம் அப்படின்னு தள்ளுறது. ஓகேங்களா? கமோஷன். கமோஷன் அப்படின்னா என்னது? சலசலப்பு. ஆப்போசிட் காம்னஸ். நெக்ஸ்ட் வந்து பிரைட் அப்படின்னா தெரியும், டல் நானும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஸ். கேஸ்ன்னா அப்படி ரொம்ப உற்று நோக்குதல். ஓகேங்களா? ஆப்போசிட் என்ன? பிளிங்க். சீஸ்டு. சீஸ்னா என்னது? ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. ரிலீஸ்டு. ஓகேங்களா? பேலி. பேலினா வெளிரிய. பிரைட்னா தெரியும். ஆக்டிவ், இன்ஆக்டிவ். கிரிஃப்ட்லி, ஹாப்பிலி.